ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் சபரிமலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அந்த வீடியோவை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து எல்லோரும் கிளம்புறனால காலைல வெள்ளனே எழுந்திரிச்சு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு பிரசாதமாக அன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து நான் பிரசாதம் வச்சுருந்தேன். அப்புறம் எப்பயும் போல் தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு நம்ம வந்து சாமிக்கு வந்து கும்பிடணும். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி நீர் விளாவிட்டு அதுக்கப்புறம் அத்தானும் சாமி கும்பிட்டாங்க. அப்புறம் ஹரிஸ்வாவும் வந்து அவனும் வந்து சூடம் காமிச்சு சாமி வந்து கும்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாமியோட காலில் வந்து விழுந்து அவங்ககிட்ட வந்து நாங்கள் துணூறு வாங்கிக்கிட்டோம். மது பாப்பா வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஹரிஸ்வாவும் வீட்டில் இருந்தாங்க. ஏன்னா லீவ் வந்து விட்டுட்டாங்க. பெரிய பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. மதியானத்துக்கு மேலே கோயிலுக்கு வந்து அது வந்துடும். அதனால் நாங்கள் எல்லோரும் இப்போ சாமி கும்பிட்டு இப்போ கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். இருமுடி வந்து கோயிலில் வந்து கட்டணும். வீட்டிலேருந்து இந்த மாதிரி தலையில் போர்வை, புது போர்வை வச்சுட்டு வீட்டிலேருந்து அந்த இருமுடி பையெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பணும். சாமியை கும்பிட்டுட்டு வாசப்படியை பார்க்காம வீட்டுக்குள்ளே பார்த்தபடிக்கே நம்ம வந்து வாசலில் வந்து படியில் பார்த்து இறங்கி போகணும். அப்படி தான் வந்து எல்லாருமே வந்து செய்வாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் வந்து செஞ்சோம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தானுக்கும் நான் வந்து தலையில் வந்து அந்த இருமுடி பையை வந்து நான் தூக்கி வச்சுருந்தேன். அவங்களும் அதை வாங்கிட்டு அப்புறம் சாமிகிட்ட வந்து ஒரு 3 சுற்று வீட்டுக்குள்ளே வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பார்த்தே வந்து வெளியே போகணும். வாசப்படியை வந்து பார்க்கக்கூடாது. வாசப்படியில் போயிட்டு நம்ம வந்து தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பணும். எப்போவுமே வருஷம் வருஷம் ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் கிளம்புவாங்க. இந்த வருஷம் வந்து கன்னிசாமி வீட்டுக்கு மட்டும் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் மாலை போட்டு போகிற சாமியெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்டு நீங்கள் படி தேங்காய் உடச்சிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் வந்து கிளம்பி கோயிலில் வந்து இருக்காங்க. இப்போ நாங்கள் தான் போகிறோம். நாங்கள் தான் வந்து கடைசியில் இருமுடி கட்டுறதுக்கு இருந்தோம். எங்களுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போனோன்னே வந்து ஹரிசாவுக்கு வந்து இருமுடி கட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அத்தானுக்கும் வந்து இருமுடி வந்து நெய் தேங்காய் ஊற்றி இப்போ வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கள் அத்தை வந்து நெய் தேங்காய், அதாவது தேங்காயில் நெய் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியெல்லாம் வந்து அந்த பையில் வந்து அள்ளி போடணும். இந்த மாதிரி தான் அன்றைக்கி நாங்கள் ஐயப்பசாமிக்கு கோயிலுக்கு கிளம்பும்போது சாமியெல்லாம் கும்பிட்டோம். எப்பயும் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வருஷம் வருஷம் வந்து சாமி கும்பிட்டு சாமியெல்லாம் வந்து வழி அனுப்பி வைப்போம். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் செஞ்சுருந்தோம். நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் ஐயப்ப சாமியெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து போன மாதம் 23ஆம் வந்து போயிட்டாங்க. நான் தான் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து அப்லோட் பண்ணேன். இப்போ எல்லா ஐயப்ப சாமிக்குமே வந்து இருமுடி வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ ஹரிஸ்வா, அத்தை, அப்புறம் சித்தப்பா அவங்க மட்டும்தான் இருந்தாங்க கடைசியாக. அவங்களுக்கு இருமுடி கட்டிட்டு அப்புறம் அந்த இருமுடி பையெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அப்புறம் கிளம்பும் போது தலையில் தூக்கி வச்சுட்டு அப்புறம் வந்து கிளம்புவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தராக கட்டுற வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு வந்து நிற்க மாட்டாங்க. அதனால் கீழே வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறப்ப தலையில் வச்சுட்டு கிளம்புவாங்க. இப்போ நாங்களும் வந்து அரிசியெல்லாம் வந்து அத்தானுக்கு வந்து அந்த இருமுடி பையில் வந்து அள்ளி போட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அந்த சாமியை காலில் வந்து விழுந்து கும்பிடுவாங்க. அந்த இருமுடி பையை தலையில் தூக்கி வச்சபடிக்கே அவங்க காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கணும். அது மாதிரி தான் எங்கள் அத்தையன் காலில் நாங்கள் எல்லாருமே வந்து விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். ஒவ்வொரு இருமுடி பையும் ஒவ்வொரு சாமிக்கும் கட்டி தலையில் வைக்கும் போது இதே மாதிரி தான் வந்து அவங்க காலில் விழுந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கணும். இப்போ இருமுடி பையை வந்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் குருசாமி இப்போ எந்திரிச்சு சாமிகிட்டையும் வந்து சூடம்லாம் காமிச்சிட்டு இருமுடி பையிலையும் வந்து சூடம்லாம் காமிச்சு நல்லபடியாக வந்து போயிட்டு வரணும்னு அவங்க வந்து சாமி கும்பிட்டு நம்மளை வந்து வழி அனுப்பி வந்து வைப்பாங்க. இந்த குருசாமிகிட்ட தான் நாங்கள் எப்போயுமே வந்து இருமுடி வந்து கட்டுறதுக்கு வந்து வருவோம். நம்ம வீட்டுக்கு கூட வந்திருந்தாங்க. நான் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணால் நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து அன்றைக்கி நாங்கள் இருமுடி பை கட்டிட்டு கோயிலுக்கு வந்து நல்லபடியாக அவங்க எல்லோரும் போயிட்டு வந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் இருமுடி கட்டி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் குருசாமி கால்லையும் வந்து நாங்கள் விழுந்து துணூறு வந்து வாங்கிக்கிட்டோம். அவங்க காலையில் விழுந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறணும். ஏன்னா அவங்க வந்து நிறையா வருஷம் வந்து அவங்க வந்து கோயிலுக்கு வந்து போயிருப்பாங்க. இப்போ எல்லாருமே அவங்கக்கிட்ட வந்து விபூதி வந்து காலில் தொட்டு கும்பிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து சாப்பாடெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தோம். எப்பயும் வருஷம் வருஷம் அதே மாதிரி தான் எங்கள் அத்தைவங்களாம் ஊர்லேருந்து இட்லி, பொங்கல் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் சக்கரை பொங்கல் நாங்களாம் வந்து செஞ்சு கொண்டு போவோம். இது எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணி அன்றைக்கி வந்து கோயிலில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் வந்து கோயிலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து அப்புறம் நாங்கள் எப்பயும் போல் மத்தியானம் சமைச்சு சாப்பிடுவோம். இட்லி, வெண்பொங்கல், கேசரி,
அப்புறம் சக்கரை பொங்கல், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே அதை வந்து இலை போட்டு நாங்கள் கோயிலில் வந்து சாப்பிட்டோம். இப்போ எல்லா சாமிகளும் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஹரிஸ்வாவுக்கு வந்து அன்றைக்கி காய்ச்சல் அடிச்சிச்சு. அதனால் நாங்கள் மருந்தெல்லாம் அவனுக்கு ஊற்றி விட்டுட்டு அனுப்பி விட்டுருந்தோம். மருந்தையும் கையோடு கொடுத்து விட்டுருந்தோம். ஆனால் கோயிலில் போயிட்டு அவனுக்கு வந்து காய்ச்சல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் சித்தப்பாவும் வந்து இருமுடி பைக்கு எல்லாத்துக்குமே வந்து சூடம் காமிச்சிட்டு இப்போ இருமுடி பையை எல்லார் தலையிலேயே வந்து அவங்க வந்து எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறம் லைனாக வந்து எல்லோரும் நிற்பாங்க. அவங்க காலை தொட்டு கும்பிட்டு திரும்பி நம்ம வந்து அவங்கள்ட்ட துணூறு வந்து வாங்கிக்கணும். இந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து எல்லா சாமியை காலையும் நாங்கள் விழுந்து துணூறு வந்து வாங்கிட்டோம். இப்போ எங்கள் அத்தானுக்கும் தலையில் வந்து இருமுடி பை வந்து எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. இன்னும் 4 சாமியை பின்னாடி நிற்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கட்டிட்டா இருமுடி பையை வந்து தலையில் தூக்கிட்டு ரெடியாக வந்து நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து லைனாக வந்து நிற்பாங்க. அப்புறம் கோயில் வாசலில் போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வேன்லேயோ பஸ்லேயோ நம்ம வந்து ஏறி போகணும். இப்போ வந்து வாசலில் வந்து தேங்காயும் வந்து உடைச்சிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு நல்லபடியாக கிளம்புறாங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்க வேனில் ஏறின பிறகு அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்து வந்துடுவோம். வேன் வந்து உள்ளே வர முடியல. அந்த ரோடு ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் சேதமாயிருச்சு. இப்போ வெள்ளம்லாம் வந்துச்சுல தீபாவளி அப்போ, கொஞ்சம் ரோடு வந்து இன்னும் சரிப்படுத்தாமல் இருந்துச்சு. அதனால் வேன் வந்து கொஞ்சம் தள்ளியே நின்றுச்சு. இப்போ சாமி கொண்டு போன எல்லா இருமுடியுமே வந்து பின்னாடி வந்து வேனில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேனுக்கு சூடம் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் வந்து கிளம்ப போகிறாங்க. இப்படித்தான் அன்றைக்கி நாங்கள் வந்து ஐயப்ப சாமியில் நாங்கள் கோயிலுக்கு வந்து வழி அனுப்பி வச்சோம். உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ சாமி எல்லாமே வந்து வேனில் ஏறி உட்காந்துட்டாங்க. சபரிமலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி காலையில் கிளம்புனாங்க அப்படின்னா நாளைக்கு நைட் வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப கூட்டம். அதனால் வந்து மறுநாள் மத்தியானம் தான் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உங்கள் வீட்டில் ஐயப்ப சாமியெல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்களா, இல்லை இன்னும் மாலை போட்டிருக்காங்களா, இல்லை பொங்கலுக்கு போவாங்களா அப்படின்னு என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்து இப்போ கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் போர் அடிக்காமல் இருந்திருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.